ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து உடலால் இயங்க போறீங்க. எனக்கு அதுதான் வந்து சந்தோஷம். ஏன்னா செவ்வாய் வேற உட்காந்துருக்கான் பயப்புல புதனோட சேர்ந்து உடம்ப போட்டு பாடா படுத்தி இருப்பான். இந்த தடவை அதெல்லாம் சரியாக போகுது, நிவர்த்தியாக போகுது. நிறைய லாபங்கள் வரக்கூடிய காலகட்டம். வேலை கிடைக்கல இந்த மாசம் கிடைக்குங்க. நான் மாறணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேது, இந்த மாசம் கிடைக்கும். சூரியனுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. சூரியன் சனியுடைய சேர்க்கை, சுக்கிரனுடைய சேர்க்கை எல்லாம் 30 வருடத்துக்கு அப்புறம் நிகழக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வு இந்த மாதம் நிகழப்போகிறது. நல்லவே எல்லாம் கூடி வரப்போகிறது. நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கு. வாயத்தன்னு சொல்லிடாதீங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே எப்படா மிதுன ராசிக்காரங்க உழுவான் தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். கூட இருக்கணுமே அப்படிதான் இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் 2 விதமா பிரிச்சுக்கலாமா, டெக்னிக்கலா பிரிச்சுக்கலாம். ஏன்னா ராகு ஓட ராசிநாதன் சேர்ந்திருத்தலே ஒரு மாதிரி கொஞ்சம் இல்லை நிறையாவே கொஞ்சம் டென்ஷன் படுத்துவார். பத்ததுக்கு அவர் வக்ரமா வேற ஆயிருக்காரு. ராசிநாதன் வக்ரமா இருக்கும்போது மன ரீதியான சில குழப்பங்களை உருவாக்கிட்டே இருக்கும். இது உங்க தப்பே இல்லை, புதனோட தப்பு. ஆனால் நான் புதனோட தப்பு நம்ம சொன்னால் நம்மளை பைத்தியக்காரம்பாங்க. அதனால வந்து நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருந்தாலே போதுமானது, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரருக்கு நான் ரொம்பலாம் பேசவே வேண்டாம். அப்போ இதுதான்ப்பா இருக்கு சரியாயிடுப்பா அப்படியாக்கா ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதிநுட்பத்தால் மற்றவரை மயக்க மூளைங்க, உடம்பு ஃபுல்லாக மூளை மிதுன ராசிக்காரர்களுக்கு.